நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் சத்தியவசன நேயர்களாகிய உங்களை சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். காலை நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து காண்பதினாலும் கேட்பதினாலும் உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதங்களும் கடவுளுடைய சாயல்களும் உருவாக்கப்படுகிறது என்பது உண்மையான செய்தியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் தேவன் எங்களோடு இன்னும் ஒரு விதத்தில், இன்னும் ஒரு கோணத்தில் அவர் பேசுவாராக. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், அவளுடைய வாழ்க்கை 2 பிரதானமான கட்டங்களிலே இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, அவளுடைய ஜீவியம் தன் தாய் தகப்பனோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாகவும், பிற்பாடு திருமணம் அடைந்த பிற்பாடு, திருமணம் முடித்த பிற்பாடு தன்னுடைய கணவனோடு, சொந்த கணவனோடு வாழ்கின்ற வாழ்க்கை என்று சொல்லி 2 பிரிவுகளாக ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை நாங்கள் பிரிக்கலாம். இன்றைய காலங்களிலும் பார்க்க, பண்டைய நாட்களில் அல்லது பண்டைய காலங்களை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாவிட்டால் ஒரு 50 வருடம், ஒரு 30 வருடங்களுக்கு முற்பாடு உள்ள பெண்களுடைய நிலைமைகளை நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் இந்த 2 காலங்களிலும் அவர்கள் யாரோ ஒருவரின் மத்தியில் சார்ந்து இருக்கின்றவர்களாய் இருக்கின்ற தன்மை அதிகமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. இன்று நாங்கள் சார்புத்தன்மை குறைவு என்று சொன்னாலும், மனதளவிலே அந்த சார்புத்தன்மை இன்றும் அங்கே இருக்கிறது. அது தவறு அல்ல என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் கடவுள் குடும்பமாய் அவ்விதமாய் அங்கே உருவாக்கி இருக்கின்றார். அங்கே ஒரு மனுஷன், ஒரு பெண்ணுடைய ஜீவியமானது தன்னுடைய பெற்றோருடைய காலங்களிலே அவர்களோடு வாழ்கின்ற வாழ்க்கையில் அவள் அங்கே சந்தோஷம் அடைந்து திருப்தியாக இருக்கின்றாள். தன் தகப்பன், தன் தாய், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய சகோதரங்கள் தன்னோடு உறவிலே, அன்பிலே, பாசமாய் இருப்பதிலே அவள் திருப்தி அடைகிற ஒரு தன்மையை நீங்கள் பார்க்கலாம். அதே போல்தான் திருமணம் என்றொன்று வந்து அவளுடைய இன்னும் ஒரு வாழ்க்கை பிரயாணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது தன்னுடைய கணவனின் மத்தியிலே அவள் சார்ந்து வாழ்கிறவளாய் இருக்கின்றார். ஆனால் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் இந்த 2 வாழ்க்கையும் குழப்பப்படுகின்ற பொழுது, அதாவது பெற்றோரோடு இருக்கின்ற ஜீவியம் அல்லது தான் சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை அங்கே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகின்ற பொழுது, இல்லாவிட்டால் இவ்விதமாய் சொல்லலாம், பெற்றோரை விட்டு பிரிந்து, உறவுகளை விட்டு பிரிந்து, அவர்களால் துரத்தப்பட்டு தள்ளப்பட்டு யாரும் இல்லாத ஒரு நிற்கதியாய் போயிருக்கின்ற ஒரு பெண்ணை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவளுடைய நிலை எவ்வளவு பரிதாபமானது, அவளுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஒரு ஆணிலும் பார்க்க அந்த பெண் எவ்வளவு வேதனைகளையும் அவமானங்களையும் சமுதாயத்தில் அனுபவிக்க வேண்டியவளாக இருக்கிறாள் என்பதை யோசித்து பாருங்கள். அதே போல் திருமணம் முடித்து தன் கணவனினால் தள்ளப்பட்டவளாய் மாறுகிற பொழுது, குடும்ப வாழ்க்கை இழந்து கணவனினால் துரத்தப்பட்டவளாக போகின்ற பொழுது, சமுதாயம் இன்றும் அன்றும் அப்படிப்பட்டவர்களை எவ்விதமாய் பார்க்கின்றது. எவ்வளவுதான் நாகரிகம் வளர்ந்திருந்தாலும், எவ்வளவுதான் சமுதாயம் முன்னேறி இருந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பெண்கள் அவர்கள் அவமானப்படுத்தப்படுவதைத்தான் அவர்களுடைய செய்திகளில் இருந்து கேட்கிறோம். ஆனால் அவைகளிலிருந்து எழுந்து வாழ்கிற பெண்களும் பலர் உண்டு. நான் அவர்களுக்கு மதிக்கின்றேன். ஆனால் சமுதாயம் ஒரு கணவனை இழந்த பெண்ணை நடத்துகிற விதம் பல நேரங்களில் அங்கே அது விவரிக்க முடியாத ஒரு பாடான மனநிலையில், மன உணர்வுகளில், சிந்தனைகளில் பெரிய பாதிப்பை கொண்டு வருகிற ஒன்றாக இன்றும் இருக்கிறதை தான் காண்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெண்ணாக வர்ணிக்கப்பட்டிருந்தாலும், அந்த பெண்ணுடைய ஸ்தானத்திலே நீங்கள் சில வேளைகளில் இருக்கலாம். பல நேரங்களில் நானும் கூட அந்த ஸ்தானத்திலே இருந்திருக்கலாம். அல்லது இன்று கூட அவ்விதமாக இருக்கிற ஒரு நிலைமையிலே நாங்கள் காணப்படுகிறவர்களாக இருக்கலாம். எல்லா பக்கத்திலும் உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கவனிக்கப்பட வேண்டியவர்களால், அன்பு செலுத்தப்பட வேண்டியவர்களால் துரத்தப்பட்டு வாழ்க்கையில்
ஏன் இந்த 2 சூழ்நிலைகளையும் அனுபவிக்கிற ஒரு மனுஷனாக கூட, ஒரு மனுஷியாக கூட நீங்களும் நானும் இந்த காலையில் நின்று கொண்டிருக்கலாம். என்னையும் உங்களையும் பார்த்து எங்களை இருக்கிற பிரகாரமாய் எங்களை ஒருவர் அழைக்கிறார். நாங்கள் எவ்வளவு துரத்தப்பட்டு, எவ்வளவு அவமானப்பட்டு, சமுதாயத்தினால் நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் எங்களுடைய விரக்தியான சூழ்நிலையை காண்கின்ற ஒருவர் என்னையும் உங்களையும் பார்த்து என்ன சொல்லுகிறார் என்பதை சற்று செவி கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்துவோம். எசாயா புத்தகம் 54வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இருக்கின்ற உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறாரா? சமுதாயத்தில் நல்லா இருக்கிற மனுஷர்களையா? வாழ்க்கையிலே அவமானத்தின் மேல் அவமானம், நிந்தையின் மேல் நிந்தை, வாழ்க்கையின் இலக்குகளை அடைய முடியாத நிலைமைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை. ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 2 பெரிய காலங்களில், திருமணத்துக்கு முன்பும் திருமணத்துக்கு பின்பும் அனாதையாக இருக்கின்ற ஒரு ஜீவியம். உங்களையும் என்னையும் ஒருவர் அழைக்கிறார். ஏன்? அவர் எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக. இந்த காலை வேளையிலும் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? தள்ளப்படுவதும் கைவிடப்படுவதும் சற்று வித்தியாசமானது. தள்ளப்படுவது அங்கே துரத்தி விடுவதை குறிக்கிறது. கைவிடப்படுவது அனாதரவாய் விட்டுவிட்டு போய்விடுவது. இன்று 2 சூழ்நிலையின் மத்தியிலும் ஒரு போராட்டமான நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் அது எனக்கும் உங்களுக்கும் இந்த சூழ்நிலையிலே வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்று, இவ்விதமாக எங்களுடைய ஜீவியத்தை முடித்து விட வேண்டும் என்று உங்களை உருவாக்கின கடவுள் நினைக்கவில்லை. உங்களை படைத்த கடவுள் நினைக்கவில்லை. உங்களை உருவாக்கினவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நீ இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை அவர் அழைக்கிறார். நீ எந்த நிலைமையில் இருக்கிறியோ அந்த நிலைமையில் இருந்து உங்களை ஆண்டவர் அழைக்க விரும்புகிறார். யார் அழைக்க விரும்புகிறார்? உங்களுடைய தேவன். வசனம் சொல்லுகிறது, உன்னை அழைக்கிறார் உன் தேவன் என்று. யார்? அந்த படைத்த தேவன். யார் அந்த படைத்த தேவன்? இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனம் உங்களையும் என்னையும் அழைக்கிறது. எதற்காக? நானும் நீங்களும் அனாதையாய் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர் என்னையும் உங்களையும் தன்னுடைய பிள்ளை என்ற மீண்டுமாய் அவர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். இன்றைய நாட்களில் நீங்கள் இந்த வசனத்தினுடைய மிக சால பொருந்தின ஒரு உதாரணம் போல இருக்கலாம். இந்த காலையில் எல்லாராலையும் தள்ளப்பட்டு விட்டோம், எல்லாராலையும் கைவிடப்பட்டு விட்டோம். இனி இந்த பூமியிலே நாங்கள் ஒரு இலக்குக்கு வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிறோம். நீங்கள் ஒரு இடத்துக்கு வாருங்கள், உங்களை அவமானப்படுத்தாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் உங்களுடைய தேவன். அவர்தான் உங்களை படைத்த தேவன். அவர் சொல்லுகிறார், இருக்கிற பிரகாரமாய் நீ வா, உன்னை நான் அழைக்கிறேன், உங்களை நான் அழைக்கிறேன். எதற்காய்? உங்களை மீண்டும் கட்டுவதற்காய். இந்த அன்பான தேவனிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? எரேமியா புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, கைவிடப்பட்டிருக்கிறவளே, நான் உன்னை மீண்டும் சேர்த்துக் கொள்கிறேன். எப்படிப்பட்டவள்? அங்கே ஒரு கணவனோடு வாழ வேண்டியவள் பல கணவனிடத்தில் சென்றிருந்தாலும், மனுஷனிடத்தில் சென்றிருந்தாலும், நீ மீண்டும் வருவாய் என்றால் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறேன். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் உங்களை மீண்டும் அழைக்கிறார். அவர் பக்கமாய் உங்களை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், அவருடைய சமூகத்தை உங்களை விட்டு விடுவீர்கள் என்றால், எங்களுடைய இருக்கிற நிலைமையை அவர் மாற்றி அவருடைய அழைப்பின் உன்னத ஸ்தானத்திலே உங்களை மீண்டும் கொண்டு போய் வைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார்.